குழச்சு தடவ தடவ மனக்கு சந்தனமே ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சி இழைச்சி தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனமே அடி அரைச்சி அரைச்சு குழச்சு குழச்சு தடவ தடவ மனக்கு சந்தனமே ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சி இழைச்சி தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனமே இளமானே மல்லிகையே அடிபுக்கடி சக்கரையே அந்த நேரம் வந்த ஓரம் கட்டி நிற்கிறியே பட்டு பாயம் போடட்டுமா புது பல்லவி பாடட்டுமா சிறு பூவை ஒன்னே தோளில் வச்சு ஆடட்டுமா அடி அரைச்சு அரைச்சு குழச்சு குழச்சு தடவ தடவ மனக்கு சந்தனமே ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனமே பிடிச்சா ஏத்துக்குமே மனசு நான் பருக இருக்கு இந்த தாமர பூவு இன்னொரு பிடிச்சா ஏத்துக்குமே மனசு நான் பருக இருக்கு இந்த தாமர பூவு காதுகளை பூத்துக்குவான் ஒரு புகழில் விடுவான் உள்ள நரிவனா இந்த மானுக்கு போடு நம்பி என்ன காதலிச்சா நல்லபடி வாழவத்தை ஊரை சுத்தி மேலும் குட்டி உண்டலையில் பூவவத்தை என்னது தூய குருவி உன்னிடத்தில் சிக்கிடுமா ஆசுவரம் ஆடமரம் காதலுக்கு முக்கியமா கண்மணியே கண்ணில் பொன்மணியே கிளி கொண்டே இங்கு காத்திருக்கு சங்கதியே அடி அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு தடம் தடவ மனக்கு சந்தனமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சி இழைச்சி தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனமே என்னுடைய மார்பளவு என்னிருக்கு தோளளவு இங்கிருக்கு பெண்ணே இதை நீ கொஞ்சம் யோசி என்னுடைய மார்பளவு என்னிருக்கு தோளளவு இங்கிருக்கு பெண்ணே இதை நீ கொஞ்சம் யோசி வேண்டியத வாழ்வித்தாய் கையை கட்டி கூடவாய் உன்னடிமை வந்தான் இந்த காளைய நேசி ராணியமானையிட்டாய் எவற்றை காத்திருக்கேன் காத்திரையும் தாழவுக்கி நீவிட நான் இருக்கேன் அணையிலே கண் விழிச்சா காப்பி போட்டு நான் கொடுப்பேன் வேலைகளை எடுத்தறிஞ்சா சோப்பு போட்டு நான் துவப்பேன் இளமாம்பழவே மச்ச நட்டு ரமத்தளவே எந்த நாளும் வந்து நெஞ்சில் சுத்தும் பம்பரவே அடி அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு தடவ தடவ மனம் தடவே ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனமே இளமானே மல்லிகையே அடிமுக்கடி சக்கரையே அந்த நேரம் வந்தா ஓரம் கட்டி நிற்கிறியே பட்டு பாயம் போடட்டுமா புது பல்லவி பாடட்டுமா சிறு பூவை ஒன்று தோளில் வச்சு ஆடட்டுமா அடி அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு தடவ தடவ மனக்கு சந்தனமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனமே la 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 சித்திர சிட்டு கட்டி வந்த முத்துக்கு சிரிக்க கண்டேன் இல்லாமல் பறக்க கண்டேன் கண்டேன் பிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே சிங்கார பிள்ளை என்றார்
கண்ணார முல்லை கண்டால் சிங்கார பிள்ளை என்றால் கண்ணார முல்லை கண்டால் சந்தோஷம் நெஞ்சில் பொங்குதம்மா அகையே சித்திர சிட்டிக்கு ஜீவந்த புத்துக்கு சிரிக்க கண்டேன் சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே அழகான கைகள் அசைந்தாடும் போது ஆனந்த ரோஜாக்கள் அதில் காணேங்கும் அழகான கைகள் அசைந்தாடும் போது ஆனந்த ரோஜாக்கள் அதில் காணேங்கும் 1000 கோடி செல்வங்கள் யாவும் பிள்ளைய போல ஆகுமா இங்கே நானும் சென்றாலும் எந்த வீசாது காணாமல் ஊக்கம் இங்கே வாராது அன்பே உள்ள கங்கை வெல்லும் நெஞ்சில் கொண்டாடும் அவையே சித்திர சிட்டிக்கு ஜீவந்த முத்துக்கு சிரிக்க கண்டேன் பிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே சிங்கார பிள்ளை என்றால் கண்ணார முல்லை கண்டால் சிங்கார பிள்ளை என்றால் கண்ணார முல்லை கண்டால் சந்தோஷம் நெஞ்சில் பொங்குதம்மா அவையே சிட்டிக்கு ஜீவந்த முத்துக்கு சிரிக்க கண்டேனே சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே பாராட்ட வேண்டும் நலமாக நூறாண்டு நீங்கள் வாழ வேண்டும் நல்லோர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் நலமாக நூறாண்டு நீங்கள் வாழ வேண்டும் காவியம் பேசும் பூமுக பார்த்தால் ஓவியம் கூட நாடுமே உன்னை மெல்ல தொட்டாலே கையில் வாசம் வீசாதும் சின்ன பிள்ளை உன்னாலே தூக்கம் இங்கே வாராதும் அன்பே உள்ள கங்கை வெள்ளம் நெற்றில் கொண்டாடும் அதையே சித்திர சிட்டுக்கு ஜீவந்த முத்துக்கு சிரிக்க கண்டேன் பிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே சிங்கார பிள்ளை என்றால் கண்ணார முல்லை கண்டால் சிங்கார பிள்ளை என்றால் கண்ணார முல்லை கண்டால் சந்தோஷம் நெஞ்சில் பொங்குதம்மா சித்திர சிட்டுக்கு ஜீவந்த முத்துக்கு சிரிக்க கண்டேன் சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே அட்டிக்கு செய்ய செய்ய நகரிக்கு வழி கொண்டாரையா நாட்டுக்கு சேவை செய்ய
அத்தமரை பாருங்க, நாடகத்தை பாருங்க, அத்தமரை பாருங்க, அன்புடனே நாடகத்தை பாருங்க. தம்பி வர தாஞ்சுமாரை பாருங்க, தம்பி வர தாஞ்சுமாரை பாருங்க, நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மமரை அத்தமரை பாருங்க, நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. அம்மமரை அத்தமரை பாருங்க, நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். ஆமா, கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். அப்படி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். கோமாளி கோமாளி கோமாளி, அவரு ஏமாளி ஏமாளி, கோமாளி கோமாளி கோமாளி, அவரு ஏமாளி ஏமாளி, ஏமாளி ஏமாளி ஏமாளி, இணையத்தோட ஒரு கோமாளி, கோமாளி கோமாளி கோமாளி, அவரு ஏமாளி ஏமாளி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே. போடுற வெயிலுக்கு அவசியம் மழை வரும். எப்ப வரும், எப்பன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் சாமி ஆடில சொல்லுங்க பாப்பா. சாமி ஆடினா நான் இந்த நேரம் நம்ம அசைவம் சாப்பிட்டு இருக்கேன், அதனால வராதோ? அவசியம் மழை வரும். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கிளம்பி வாங்கப்பா. பொட்டல் தான் நிறைய பேருக்கு, இடம் பெரிய இடம், மக்கள் இடம் பெருசா இருக்கு. ஆளு இது வேற சுத்தி கேட்டு வேற போட்டிருக்கு. தம்பி காலையில மதுரைக்கு போயிடுவான். ஏன் ஆஸ்பத்திரி, அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு நீ சொல்ற மாதிரி இப்போ வர வர காதும் கேட்கறதில்ல, கண்ணும் தெரியல. இந்த சத்தத்துக்கு இந்த சத்தம் கேட்டு கேட்டு மந்தம் ஆயிடுச்சு என் காது வேற. அலோங்கிறேன் ஒருத்தர், என்னது அப்படின்னு கேட்க. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற விஷயம் இல்லை, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறிதிரும்பாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பி முன்னால் வந்து உட்காந்து இன்னைக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கும்பாபிஷேகம் கொண்டாடுறது. ஏன்னா எத்தனை திருவிழா போய் பார்த்தாலும் ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா 100 தெய்வத்தை கும்பிட்ட மாதிரி. ஆமாம், அப்படியா? உண்மையிலே மகா கும்பாபிஷேகம், ஒரு கும்பாபிஷேகம் பார்த்துட்டா 100 தெய்வத்தை கும்பிட்ட மாதிரி. ரொம்ப சிறப்பான கும்பாபிஷேகம். காலையில் 9 மணிக்கு எல்லாரும் வந்து இருந்து அந்த ஐயனார், முத்துமாரியம்மன், விநாயகர், எல்லா தெய்வத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு போய் எல்லாரும் தெய்வத்தோடு அனுக்கிரகத்தோடு இருக்கணும். எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை ரசிக்கணும். நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு தேர்வு செஞ்சு பொறுக்கி ஒரு ஆளையும் பொறுக்கி தேர்வு செஞ்சு ஒரு சங்கத்தில் இருந்து ஒரு ஊரில் இருந்து தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. எல்லாரும் வெளியில வர இருந்து யார் அமைச்சிருக்கா? நாடக அமைப்பாளர் அன்பு அப்பா, பாசமிகு அன்பு அப்பா, அப்பா சித்தானூரை சேர்ந்த இந்த பாசமிகு அன்பு சித்தப்பா சரவணன் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கனால இது மட்டும் இல்லை, இன்னுமே இதிலேருந்து பெரிய நாடக ஏஜெண்டாக வரணும். அந்த நாடகத்தில் நாங்கள்லாம் நடித்து பெரிய ஆள் ஆகணும். ஏன்னா அப்பா மாதிரி ஒரு பண்பானவர், பாசமானவரை பார்க்க முடியாது உண்மையிலே. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிற ரொம்ப சிரமம். ஆமாம், ரொம்ப சிறப்பான நாடக அமைப்பாளரும் அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் முதல் நாடகம் அமைச்சிருக்காரு. அதுவே பெரிய விஷயம். இன்னுமே நிறைய நாடகம் அமைப்பார். அந்த நாடகத்தில் எல்லாரும் நம்மலாம் வந்து நாடகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். எல்லாரும் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும் தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்து பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பறிக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கார சிமக்களே, அல்ல வட்டார நாடகக்கார சிமக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே, ஆமாம், மற்றும் காய்ச்சவாடிக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அன்பு ஐயாவர்களே, அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே துவங்குகின்றோம். காக்குகின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் முன்னால் வாங்க. முன்னால் அந்த உட்காந்து கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்.
நீங்க இந்த பக்கம் ஏதோ ஒரு நாடகம் நடக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் முன்னால வந்து உட்காந்து நாடகத்தை சிறப்பா ரசிக்கிறேன். அம்மா தூரத்தில் இருக்கவள வாங்க, இட்லி எல்லாம் தண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு வாங்க. இட்லி தண்ணி ஊத்துறதா? அப்பதான் கெட்டு போகாது. எல்லாரும் முன்னால் வந்து உட்கார்ந்து நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரில் விட்டு இருக்கின்ற இந்த தேரலப்பூர் கோடைகுடி 3 கிராமங்கள் பாத்தியப்பட்ட டி சிறுவனூர் அந்த ஐயனார், அந்த காளியம்மன், முத்துக்கருப்பர் அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணி துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு குடும்பத்தோட தேரலப்பூருக்கு வருவோ இந்த குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் காளியம்மனு கிட்டே சொல்வோம். வந்த காளியத்தான் நினைப்போம். குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம். அது போவோம். நம்ம குறைகள் எல்லாம் காளிகிட சொல்வோம். நம்ம குறைகள் எல்லாம் ஐயனாரிடம் சொல்வோம். அது பிறந்தவனை காளிக்கு தாட சாத்துவோம். அது பிறந்தவனை காளிக்கு தாட சாத்துவோம். புரிஞ்சவரும் நம்ம கையில், காளி கையில் ஆனந்தமா இருப்பதெல்லாம் காளி கையில், ஆனந்தமா இருப்பதெல்லாம் காளி கையில். சிறுகனூர் கோடகுடி ஐயனாரி காளியம்மா முத்துக்கருப்பர் தெய்வத்துக்கே வருவோம். நிறைவேற்றி வைப்பதுமே காளியம்மா. அதை நிறைவேற்றி வைப்பதுமே காளிதானையா. நிறைவேற்றி வைப்பதுமே காளியம்மா. அந்த மாதிரி வரையா முத்துக்கருப்பரு, முத்துக்கருப்பரு, முத்துக்கருப்பரு ஆதரிக்கும் தெய்வம் இல்ல முத்துக்கருப்பரு. நம்ம ஆதரிக்கும் அந்த முத்துக்கருப்பரு. கோயிலுக்கு போவோம். நம்ம குறைகள் எல்லாம் காளிகிட சொல்வோம். வேதனைகளை தீர்ப்பதுமே காளியம்மா. வேதனைகளை தீர்ப்பதுமே காளியம்மா. அந்த மாதிரி வரையா முத்துக்கருப்பரு, முத்துக்கருப்பரு ஆதரிக்கும் தெய்வமே முத்துக்கருப்பரு. ஆதரிக்கும் தெய்வம் அந்த முத்துக்கருப்பரு.
எங்க மகமாயில தான் பாடுறேன், என்ன சட்டமா இருக்கு சாமி பாட்டு பாது. இது சாமி அழைக்கிற பாட்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் வினகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் ஏழுகோட்டை நாட்டைச் சேர்ந்து தேரலப்பூர் டி சிறுவனூர் கோடகுடி 3 கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட டி சிறுவனூர் கிராமத்தில் அல்புரியும் கட்டாயுதமுடைய ஐயனார் தட்டாயிர காளியம்மன் முத்துக்கருப்பூர் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பான அனைவரும் காண வருகிறவர்கள் வரவு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று எழுதி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறு திருமாடை வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு வரும் நடிப்பு செவேந்தன் அன்பொன்னன் குறுந்தூரை சேர்ந்த KN ரவி பிரசாத் அவர்கள் இறங்கமடையிலே வேலன் வேடன் மொத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு முறை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கூட்டி வரும் சென்னை MP லட்சுமி அவர்கள் இவரங்கமடையிலே நேத்தே வந்துட்டாங்க. பண்டு ரூம் எடுத்து தங்கியிருந்து சென்னை MP லட்சுமி அவர்கள் இவரங்கமடையிலே வள்ளியாக நடித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி சிங்கப்பூர் புகழ் பலத்தகாரை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் இவரங்க முறையிலே வந்துட்டாரா இல்லையா? வந்தார், உட்கார்ந்திருக்காரு. சிங்கப்பூர்ல இருந்து வரணும்ல. ஏப்பா ஐயா நெசமால எல்லாம் வெளியூர் ஆள் தானே. ஐயா நெசமால முதுகுளத்தூர் பக்கம் சின்ன சிங்கப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா தெரியல. இல்ல அவரு வரணும்ல, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. பிளைட் பிடிச்சு பலத்தகாரை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் இவரங்க முறையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணியை கலையரசு, ஆறுமணியை சக்கரவர்த்தி, கலை மாமணி, கலை சுடர்மணி, கலை வளர்மணி, அன்பு மாமா சம்பாட்டியை சேர்ந்த எல்லாம் காசு கொடுத்தா வர்றேன். சம்பாட்டியை சேர்ந்த MC ராஜேசேகர் அவர்கள் இவரங்க முறையிலே ஹார்மோனிய பின்பாட்டு செய்வார்கள். நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு சொந்தம் இருந்தோ பந்தம் இருந்தோ சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே பழங்கேட்டு கண்டு முடிச்சு அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு வந்தால விட்டு படிச்சு. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் பழங்கேட்டு கண்டு முடிச்சு அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு வந்தால விட்டு படிச்சே. சோக மறக்க ஏ பாட்ட விரும்பு கேட்டு மறந்த பாட்டோ மருந்து கூட இருந்தால் அது போது எனக்கு வாடி இருந்தா துன்பம் எனக்கு. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் பழகேட்டு கண்டு முடிச்சே அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு அன்பால விட்டு படிச்சே. ஆதாரம் இல்லாத அந்தரத்து வாடும் எனவோடு சேரும் நாட்டுப்புற காடும் என் சொந்த கதையை சொல்லி படிக்க சந்தமில்லையே அதை சொன்னாராது என் சொந்தம் மாறாது. பாடாத
கேட்காத ஆட்டமில்லை ஆனாவார பாடி அழைச்சா வந்து பார்க்காத பார்வையும் இல்லை இந்த ஊரு முழுக்க என் 10 சனங்க உண்மை இருக்கும் வல்லவனுங்க காவல் இருக்கு என் கை வணங்க காண படிச்சு கண்ண பிறக்க நான் பாடாத பாட்டுகள் இல்லை அதை கேட்காத ஆட்டமில்லை நான் ஆவார பாடி அழைச்சா வந்து பார்க்காத பார்வையும் இல்லை பாய் விரிச்சு படுத்தாலே பெயர்ந்தாலும் எல்லாம் அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து இருந்தார் அந்த தாயோட முகத்தார் கண்ணு ஒரு நாள் உறங்காதோ நான் தாயார பார்த்ததும் உண்டு ஆன தாயின்னு சொன்னதும் இல்லை பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவான சொந்தமும் ஏ தாய் கொடுத்த சக்தி இருக்கு தட்டி எழுப்ப புத்தி இருக்கு தாவி அடைக்க நேரம் இருக்கு நேரம் வரைக்கும் பாரோ எனக்கு நான் பாடாத பாட்டுகள் இல்லை அதை கேட்காத ஆட்களும் இல்லை நான் ஆவார பாடி அழைச்சா வந்து பார்க்காத பார்வையும் இல்லை ரொம்ப சிறப்பாக இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றி கைதட்டிய எனது அன்பு சொந்தங்கள் உண்மையிலே அங்க மறக்க முடியாத கிராமம் எங்கள் தாய் கிராமம்னா நாங்க வருஷம் வருஷம் நாடகத்துக்கு போறது சித்தானூர் வக்கனக்கோட்டை அங்கிருந்து வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொகுதி ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குடியை சேர்ந்த கார்த்திக் டிராவல்ஸ் அருமை மருமகன் கார்த்திக் அவர்கள் எனக்காக 101 நன்றி பாடியிருக்கிறார்கள் அன்பு மருமகன் நன்றி நன்றி வணக்கம் கார்த்திக் அவர்களுக்கு மாமா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தனர் விஜய் டிவி புகழ் கரூரை சேர்ந்த கார்த்திக் என்ற யான பிரகாஷ் அவர்கள் விரங்கமனையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள்.
பலே 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 ரொம்ப சிறப்பாக நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இன்னும் நாடாம் பக்கம் வந்த மாதிரியே உட்காந்து இந்த சைடு தான் சத்தம் கேட்கு, இங்கிட்டு கேட்குது. நல்லா கை தட்டினாத்தான் உங்களுக்கு நல்லா உற்சாகமாக இருக்கும். கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பு கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கணும். இந்த கை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்க கை தட்டி சொல்றது. நத்த ஓட்டமா? நத்த ஓட்டம் இல்லை, ரத்தம். ரொம்ப சிறப்பாக செத்த அன்பு மைத்திரன் ஜார நன்றியை தெரிந்து கொண்டு ஆர்டர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புடன் செல்லியம்பட்டியைச் சேர்ந்த எஸ்டி முத்துராஜ் அவர்கள் வருகமறையிலே ஆர்டர் இசைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி. ஏன்னா ஆல்ரவுண்ட் மட்டுமில்ல முகர்சிங்கெலாம் நம்ம ரெக்கார்டிங் தேட்டரில் தான் பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக நானும் அதை வாசிக்கலாம் பார்த்தேன். ஏப்பா அதே வர்றோம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா வேணாம் நல்ல வார்த்தை வீட்டில் நக்க முடியாது ஐயா, நான் சமையல் வேலை பார்த்து உப்பு பார்க்கறது நான், அதனால வேணாம்னு சொல்லிட்டேன். நான் கேட்க வெட்டி போச்சுன்னா போச்சு உங்களுக்கு சிரமம் அப்படின்னு. உப்பு பாப்பியா? நாக்க நீட்டு நான் சும்மா இருக்கிறேன், சமையல் வேலை உப்பு பார்க்குற மாதிரி இல்லையே. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா அறந்தாங்கியைச் சேர்ந்து கேபிஎஸ் காசிநாதன் அவர்கள் விளங்கமுறையிலே தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கர ஜோர் அவர் கைத்தட்டு கொடுவேன். உண்மையில இப்படி இருந்தாலே நமக்கு பாட்டு பாடணும் நல்லா. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை
சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு என்ன பேருன்னே தெரியலையே, நாளாக காணாம போயிடுச்சு. இசை கரங்கள் வண்ண திரேகம் உரிமை எம்ஜிஆர் பணச்செல்வி எம்ஜிஆர் பணச்செல்வி ரொம்ப சிறப்பான ஒரு சம்பாட்டி, ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு இசை கரங்கள் ரொம்ப சிறப்பாக சீனமத்திற்கு அன்புள்ள சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு உண்மையிலே மிக மிக சிறப்பான முறையில் ஒளிபரிக்கமத்திற்கும் ஒளி அமைப்பு, ஏன்னா அது மாதிரி பொட்டலில் ஆப்ரேட் பண்ணுறதே ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்கமத்திற்கும் ஒளி அமைப்பு பழனி பாலா ஆடியோஸ் என்ன ஊர் போட்டிருக்கோம், எஸ்ஆர் பட்டணம் உரிமையாளர் முருகையா. நல்லா போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா, சாமி பாட்டா, கும்பாபிஷேகத்துக்காக என்ன பாட்டு இல்ல நேசம்னா வாழ்க்கையில எப்பவுமே நல்லா இருப்போம். ரொம்ப சிறப்பான முறையில் உண்மையிலே சில ஊர்ல மைக் செட் நல்லா இருக்கா சும்மா புளி விடுவான், நல்லா இல்லை நல்லா இருக்கு உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கு. இன்னைக்கு சிறப்பான முறையில் ஒளிபரிக்கும் பழனி பாலா ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அது பணிபுரி என் அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி என்று கலந்த வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் அப்புறம் என்ன ரொம்ப சிறப்பான அன்னதான சாப்பாடு, ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் மருதங்குடியைச் சேர்ந்த அன்பு மைத்துனர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வெறுங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பேரழி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் வெறுங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியா 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 ஜெய பிரியா 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 ஜெய பிரியா 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 அடிமாங்கடி பூடலே புது மாதுளை பேசரமே அடிமாங்கடி பூங்குடலே புது மாதுளை பேசரமே உடன் பார்வையில் ஆடிடும் தாமரை பூத்த பிரியா 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 ஜெய பிரியா 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 பிரியா. பல ரொம்ப சிறப்பாக ஊருக்கு எப்படி பாட்டு பத்தியா? பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா செய்ய வரியா செய்ய வரியா பிரியல அந்த பாட்டு ரொம்ப சிறப்பான முறையில் இசைத்த அன்புமாக்கு நெஞ்சார்ந்த நன்றியை எதிர்த்து கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்து எனக்கு ஆப்ப நீங்க உங்கள் முன்னால் நீங்க தேவரவலே உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பை உங்கள் ஐயா உங்கள் முன்னால் என்று உங்க முன்னால என்ன பண்ற? இந்த நாடகத்தை கெடுப்பதற்காக ஜெயபிரியா ரெடியா இருக்கியாமா? இரியா அந்த பிள்ளை தான் 1000 மாட்டிக்கிறதுக்கு உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் அவர் காத்துக் கொண்டிருக்கும் திரையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுனு காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற உண்மையில் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்னா உங்கள் மாதிரி ரசிகர்கள் தான். நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான். நீங்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். குறிப்பு வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2026 வெள்ளிக்கிழமை நாளை காலை 9:30 மணிக்கு மேல் 10:25 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நாடகம் நடத்தும் தேரலப்பூர், டி சிறுவனூர், கோடகுடி 3 கிராமத்தைச் சேர்ந்து சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். மற்றும் நாடகத்தின் நிமிடத்திற்கு நாடக அமைப்பாளர் நம்பர் 1 அமைப்பாளர் அன்பு அப்பா
சேனா சரவணன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சித்தானூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு சார்ந்து நன்றி. இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு அப்பா தொடர்பு கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது அது மட்டுமில்லை, ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் அன்பு மாமா திரைப்பட நடிகர் விஜய் டிவி புகழ் கலக்கப் போவது யாரு ஆந்தோடி இளையராஜா அன்பு மாமாவுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு. இந்த மேடையில் அனைவரும் வருக, ஆதரவு தருக என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க. நன்றி என்று கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை வர சொல்லுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற எங்கள் நாடகத்தை காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை துவங்கணும். நன்றி. இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து 3 லட்சம் பார்வையில் கடந்த பாடல், நான் நடித்த பாடல். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடிரா சத்தியே நாமாரோ சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்புத்த எம்மாரி கொழுந்து நீங்குருடி கொஞ்சம் கறி விருந்து கெஞ்சி கெஞ்சி நான் வாரை கொஞ்சம் கொல்ல நீ வாரீரா சத்தியே சுத்தியே பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே மெம்புத்த எம்மாரி கொழுந்து நீங்குருடி கொஞ்சம் கறி விருந்து மெம்புத்த எம்மாரி கொழுந்து நீ கொழுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சம் கொள்ளறிவா ஆடியா சதையே ஆரோ சுத்தியே பார்த்த பார்வையிலே புத்த சோலையிலே
இருந்து கஞ்சி கட்டி நான் வார குஞ்சு கொள்ள ஆடியா சாத்தியே நான் வார சொன்னியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோழ கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீடா அது கேட்டு கேட்டு மிரட்டுற மாதிரி தெரியுது அண்ணே பேஸ் அதிகமாக இருக்கு மாதிரி குறைச்சிக்கங்க அதே மாதிரி இதுலேயும் பேச்சை குறைச்சிருங்க பேச்ச குறைக்கிறியா இது பேச குறைக்க சொன்னேன் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க என்ன நல்லா நாங்க என்ன நல்லா இருக்க முடியும் எல்லாருக்கும் வணக்கம் பிரியா 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 இல்லப்பா ஆவணி வரைக்கும் ஃப்ரீ இல்லை புரட்டாசில வேணா ஒன்று ரெண்டு ஃப்ரீயா இருக்குது அதுவும் ஃபுல்லாக இதாக ஆவணி வரைக்கும் ஃபுல்லாக இருக்கு புரட்டாசில காலியாக இருக்குன்னு சொல்லி இலக்கம் ஹாய் எங்கே போறீங்க எல்லாரும் செஞ்சு செஞ்சு தான் இந்த நிலைமையில கிடக்குறேன் பேசாம இருங்க நீங்க வேற ஆரம்பமா செய்வன வச்சிருக்கா யாரு கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டடி காதல் கொண்டடி காதல் கொண்டடி கண்ணத்தை பறிக்க விடு கூடத்தில காதல் கொண்டடி காதல் கொண்டடி முத கண்ணிமைகளை விட்டாச்சு இப்ப நாடகம் எங்க நடக்குது தாக்கல் வேற மாதிரி மாட்டிடுவோமா ஒரு பாட்டுல முடிஞ்சு ஏன் பாப்பா அதை போய் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பாடல் ஒரு பாடலில் தாக்கலை வேற மாதிரி மாத்தி வேற ஒரு பாட்டு ஒரு பாட்டுல ஞாபகம் என்னது இது பாடல சொன்னால என்னங்க சொன்னோன்னே அவர் என்ன பண்றாரு
இதுதான் அதா. அப்ப அதுக்கு பேர் என்ன? எது? அப்பா. அது குடிக்கிறது. அப்பா. இது அடிக்கிறது. என்னம்மா? எங்கப்பா போனீங்க நேத்து? நேத்தா? ஆமா. அம்மா அம்மாட்ட வீட்டுக்கு தான் போனேன். உங்கட போய் நான் கேக்குறேன் பாருங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் போனேன். மச்சான பாரடி மச்சமுள்ளானடி மச்சான பாரடி மச்சமுள்ளானடி மச்சான பாரடி மச்சமுள்ளானடி ஏமா சத்தம் எங்க இருந்து வருது? இந்த இதுக்குள்ள இருந்து வருது. எதுக்குள்ள இருந்து? அல பொட்டி எதுல இருந்து வருது? தூக்கி பாரு. எதை பாக்க? கீபோர்டு. இந்த தெருவா தாரை ஒரு உடப்பட்ட தாரை ஒட்டிக்கிட்டு வாங்க நம்ம ஓட பக்கமோ தருவாய் வேணா வந்த பக்கத்து வேணா ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்க தள்ளி தாரை இந்த பதக்க சங்கிலி தாரை தரவனுக்கு வேலை நீ வெத்தல கட்டுவாய். அப்படி இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரியா கேக்குதுமா. மருக பீவா பீவாங்கறாரே. எனக்கு விர்ரா விர்ரா விர்ராங்குது. எதை விர்ரா விர்ரானு? பத்தியா அப்பனுக்கு எவ்வளவு அக்கறையா இருக்கு. எங்க அப்பா என்ன என்னை மாதிரி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி இஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுள்ள நீவாரியா சரி வாங்க போடுங்க. அப்புறம் அப்புறம் வந்தோட போடலாம். ஆமா எல்லாம் வந்து அப்ப வந்து போடுங்க.
ஏமா வெக்கப்படுறியா ஜெயா வெக்கப்படுறியா அப்படி வெக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் கையை வச்சு முகத்தை மூடாத ஏன் பாவாடையை தூக்கி முகத்தை அப்ப மூடு கீழே யாரும் மூடுறது மாமா துணி எடுத்துக்கிட்டு வாங்க நாடகம் பக்கம் கரகாட்டம் பக்கம் வந்தா இல்ல ஊரே அமைதியா வெறிச்சு போய் கிடக்கையா ஊர்ல கட்டுப்பாடு ஏன் சிரிக்க கூடாது பேச கூடாதுனா யாரு பார்த்த வேலை ஐயா அப்படியே சொன்னாரு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்க அமத்தான் போடுறீங்க ராசாவே குட்டிக்கார ராசாவே Very good. Okay. மாமா நீ ஆட விட்டு அடிக்கிறேன் தாக்கல் விடுவா